வரவேற்கிறது. இந்த அப்ளிகேஷன் எதற்கானதுன்னா, உங்களுடைய ஃபார்ம நேரடியா ஆன்லைன்லயே நம்மட்ட ஃபில் பண்ணிறலாம். அதுக்கானது தான். இதனுடைய எல்லா விஷயங்களும் இந்த இதில ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கீழவே வந்துரும். கல்லூரி பற்றியான செய்திகள், கல்லூரியுடைய வரலாறுகள், கல்லூரி பெற்ற வெற்றிகள், இது எல்லாமே இதுக்கு கீழவே நீங்க பார்க்கலாம். இதிலிருந்து நீங்க வந்து கெட் ஸ்டார்ட்டட் அப்படிங்கிறதுக்குள்ளார போனீங்க அப்படின்னா, அதுக்குள்ளார உங்களுக்கு வந்து யூசர் நேம் இருக்கும். அதில வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர உள்ளார போடுங்க. அந்த பாஸ்வேர்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ளார உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சைன் இன் போனீங்க அப்படின்னாக்க, நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். நம்ம கெட் ஸ்டார்ட்டட் குடுத்துட்டு உள்ளார வந்தோம் அப்படின்னாக்க, ஓப்பன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இந்த கீழ இருக்கு இல்லையா? அதில பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். உங்களோட பிரான்ச் என்ன அப்படின்றது இருக்கும். அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர் அதில இருக்கும். இத வந்து நீங்க 3 நாளுக்குள்ளார ஃபில் பண்ணணும். உங்களுக்கு வந்து சேர்ந்த நாள்ல இருந்து 3 நாளைக்குள்ளார ஃபில் பண்ணிறணும். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ திரும்ப வந்து நீங்க வந்து பேச வேண்டியது இருக்கும். அதனால இத வந்து 3 நாளைக்குள்ளார நீங்க ஃபில் பண்ணிருங்க. ஓகே. நம்ம வந்து அந்த ஓப்பன் அப்ளிகேஷனுக்குள்ளார போனோம்னாக்க, இது மாதிரி உங்களுக்கு கல்லூரியுடைய இந்த முகப்பு இருக்கும். அதுக்கு கீழ அப்படியே நீங்க போனீங்க அப்படின்னா, ஓகே. இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன். இதுல உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணணும். எப்படி அப்படின்னா, நேம் ஆஃப் தி ஸ்டூடண்ட் உங்களோட பேரு, அடுத்து பிரான்ச் உங்களுடைய டிபார்ட்மெண்ட், அதுக்கு அடுத்தது வந்து அ டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட பிளட் குரூப் தெளிவா போடணும். இதுல இருக்கிற எத மாத்துனாலும் திரும்ப உங்களால மாற்ற முடியாது. எல்லாத்தையும் முன்கூட்டியே எழுதி வச்சுட்டு முழுக்க பண்ணுங்க. ஜெண்டர் மேலா, ஃபீமேலா அப்படின்றது. ஸ்பெஷலி ஏபிள்டு அதாவது மாற்றுத்திறனாளியா அப்படின்னா எஸ், அப்படி இல்லன்னா நோ குடுத்துருங்க. அப்புறம் ஸ்டூடண்டோட மொபைல் நம்பர் உங்களோடது தான் இருக்கணும். அப்பா, அம்மாது இல்லாம உங்களோட எண் குடுங்க. அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடி ஒன்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுதான் வந்து யுனிவர்சிட்டி வரையிலும் வந்து இருக்கும். அதனால மெயில் ஐடி தெளிவா குடுத்துருங்க. ஆமா. அடுத்தது வந்து ஸ்டூடண்ட்டுடைய ஆதார் நம்பர். அந்த ஆதார் நம்பர இதுக்குள்ளார வந்து நீங்க இன்புட் பண்ணுங்க. ஓகே. இதுலயே வந்து உங்களுடைய பேரு, பிரான்ச்சு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ் இதெல்லாமே வந்து இன்பில்டா ஏற்கனவே இருக்கும். நீங்க குடுத்த தகவல் அடிப்படையில் தான் இருக்கு. அதெல்லாம் சரியா இருக்கான்னு மட்டும் ஒரு தடவ நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த பக்கத்துல வந்து ஃபேமிலி ஹெட்டர் அதாவது உங்களுடைய குடும்பத் தலைவர் அப்படின்ற அடிப்படையில அப்பா, அம்மா பற்றியான செய்தி தான் இதுல வந்து நம்ம வந்து பதிவிட போறோம். ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு வந்து காலம் இருக்கு. அதுக்கே அதே மாதிரி வந்து பக்கத்துல ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் அப்படின்னு இருக்கும். கவர்மெண்ட்டா, பிரைவேட்டா, செல்ஃப் பிசினஸா அந்த மாதிரி வந்து அதுல இருந்திருக்கும். அத வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபாதரோடைய ஆக்குபேஷன் என்ன அப்படின்றது இருக்கும். அத நீங்க குடுத்துருங்க. அதுல ஃபாதர்ஸோட மொபைல் நம்பர் நீங்க ஏற்கனவே குடுத்தது தான். அதிலேயே இருக்கும். அப்புறம் ஆனுவல் இன்கம் எவ்வளவு? அப்பாவோட இது ஆனுவல் ஒரு வருடத்துக்கான அ வருமானம் எவ்வளவு? அப்படின்றது இருக்கு. அப்புறம் மதர்ஸ் நேம் குடுக்கணும். அதுக்கு அடுத்ததா வந்து அம்மாவுடைய வேலை எந்த மாதிரியான டைப்? செல்ஃப் எம்ப்ளாய்டா? இல்ல பிசினஸா? கவர்மெண்ட்டா? அப்படின்றது. அப்புறம் மதருடைய ஆக்குபேஷன் என்ன? அப்படிங்கிறத வந்து குடுத்துர்றீங்க. அப்புறம் மதர்ஸோடைய மொபைல் நம்பர் குடுங்க. அ அதுக்கு அடுத்ததா மதர்ஸ் உடைய ஆனுவல் இன்கம் ஒரு ஆண்டு வருமானம் என்ன அப்படின்றத வந்து சொல்லிருங்க. அப்புறம் தேவைப்பட்டா கார்டியன்ஸ் நேம் இருந்துச்சுன்னா அத வந்து குடுத்துருங்க. சரி. இப்போ இதுல வந்து உங்களுடைய அட்ரஸ் இன்ஃபர்மேஷன் அதாவது முகவரிய வந்து குடுக்கணும். அதுல பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உங்களுடைய அ சொந்த ஊர் பெர்மனன்ட் அட்ரஸ் அத குடுத்துருங்க. சிட்டி, ஸ்டேட்டு அதுக்கான பின்கோடு. உங்களுடைய ஊரோட பின்கோடு வந்து அதுல குடுத்துருங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு இருக்கு. அதுல ஒருவேள வேற இடத்துல இருக்கீங்கன்னா, அதே குடுத்துருங்க. அப்படி இல்லன்னா, அது வந்து ஃபில் பண்ணணுன்றது இல்ல. ஏற்கனவே இருக்கிற உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸே கூட அதுல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே தான் கம்யூனிகேஷன் சிட்டி, கம்யூனிகேஷன் ஸ்டேட்டு, கம்யூனிகேஷன் பின்கோடு.
சரி. இப்போ அட்மிஷன் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்க என்னைக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்றீங்களோ, அன்னைக்கு வந்து டேட் ஆஃப் அட்மிஷன் அப்படின்றத அந்த காலத்துல வந்து ஃபில் பண்ணிருங்க. அந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு. அதுல அந்த டேட் போட்டுருங்க. அப்புறம் அட்மிஷன் ஆஃப் தி இயர் அப்படின்னு இருக்கு. 2026, 27 அப்படின்றது வந்து போட்டுருங்க. அப்புறம் உங்களோட பேட்ச் வந்து 2026லேருந்து 2030 வரையிலுமானது. அட்மிஷன் கேட்டகரி கவர்மெண்ட் கோட்டாவா அப்படின்னா ஜிக்யூ அப்படின்னு இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னாக்கா எம்கியூ அப்படின்றத எப்பவும் நினைவில் வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டானா கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நீங்கள் வந்து அதில் செலக்ட் பண்ணிடுங்க. அந்த கோட்டா நீங்கள் கொடுத்த உடனேவே உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதில் வந்துடும். ஒருவேளை அதில் இன்பில்டாக வரல அப்படின்னாக்க அலாட்மெண்ட் காப்பியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் கோட்டாவா அல்லது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவா அப்படின்றத பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் ஃபில் பண்ணிடுங்க. ஓகே. இந்த பக்கத்தில் என்னன்னாக்க அகாடமிக் பேக்ரவுண்ட் உங்களுடைய கல்வி பின்புலம் என்ன அப்படின்றத வந்து கேட்குறாங்க. மதர் டங் தமிழா அல்லது வேறு மொழியா அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. அப்புறம் போர்டு உங்களுடைய எந்த போர்டில் தமிழ்நாடா அல்லது வந்து சிபிஎஸ்சியா ஐசிஎஸ்சியா அந்த மாதிரி என்ன போர்டில் நீங்கள் படிச்சீங்களோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்கூல் லொக்கேஷன் உங்களோட ஸ்கூல் எந்த பகுதியை வந்து மையமிட்டது அப்படின்றத வந்து போட்டுருங்க. இப்போ குறிப்பாக பாருங்க பேர் சென்னை அப்படின்னு வந்து இதில் கொடுத்துருக்கோம். அப்போ வந்து ஸ்வீக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு. அது கார்பரேஷனில் வருதா, முனிசிபாலிட்டி வருதா, டவுன் பஞ்சாயத்தா, வில்லேஜா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதில் வந்து நீங்கள் பார்த்து எது உங்களுக்கு உங்களோட டிசியில் அந்த அந்த தகவல்லாம் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே கல்லூரியில் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸா என்ன டே ஸ்காலரா வரீங்களா ஹாஸ்டலரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் டே ஸ்காலர்னா அதை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை ஹாஸ்டலர்னா ஹாஸ்டலரை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி ஹாஸ்டல் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாக்க ஏசியா நான் ஏசியா அல்லது வந்து ஆமாம் ஃபோர் ஷேரிங்கில் நான் ஏசியில் இருக்கீங்களா அப்படின்றது வந்து கீழவே இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. அடுத்தது வந்து ஒருவேளை நான் டே ஸ்காலர் அப்படின்னாக்க நீங்கள் வந்து இதில் எஸ் அப்படின்னு வந்து கொடுங்க. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், ஏரியா இருக்கும், நியர்பை பஸ் ஸ்டாப் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து வெறும் தகவலுக்காக தான் வந்து கேட்குறோம். நீங்கள் வந்து பஸ்ஸை வந்து இங்கே சேர்ந்ததுக்கு பிறகு அதை வந்து பேசிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் எவ்வளோ பேர் வரீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பதிவு. அப்புறம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வந்து 8th to 12th வரையுமா தமிழ்நாட்டில் படித்தவங்களா அப்படின்னு இருக்கு. ஆமான்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸ்டடியில் வந்து 6th to 12th வரையிலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களா அப்படின்னாக்கா எஸ் கொடுங்க. ஒருவேளை ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே. இப்போ வந்து கம்யூனிட்டி டீட்டெயில் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நேஷ்னாலிட்டி இந்தியன் அல்லது அதர் ஸ்டேட்னா அதை கொடுத்துருங்க. ரிலீஜியன் அப்படின்னு இருக்கு. அதில் ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் என்னன்றதை பார்த்துட்டு கொடுத்துருங்க. அதுமாதிரி கம்யூனிட்டி அப்படின்னு வந்து இருக்கு. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. அப்புறம் சப்கஸ்ட் அந்த ஓசியில் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்றதையும் இதை வந்து கொடுத்துருங்க. ஸ்டார்ட் பண்ண ஓகே. இப்போ இதில் வந்து என்னன்னா எம்எஸ் நம்பர் அப்படின்னு வந்து மேலே இருக்கு. எம்எஸ் நம்பர்ன்றது உங்களோட டிசியில் இருக்கும். அந்த டிசிலேருந்து எம்எஸ் நம்பர் இதுதான் உங்களுக்கு மிக முக்கியமான எண். இப்போ நீங்கள் பள்ளி வரையிலுமே இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எம்எஸ் நம்பர். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் படிச்சீங்களோ அதை பற்றின விஷயம்தான் 6வதுலேருந்து 12வது வரையில் இருக்கிறது. இயர் ஆஃப் பாசிங்கு, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வரீங்க அப்படிங்கிறது, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலில் எந்த பிளாக்ல வருது, உங்களுக்கு இதெல்லாம் டிசிலே இருக்கும். நேம் ஆஃப் தி ஸ்கூலு, அப்புறம் அது எந்த கேட்டகரியில் வருது, ப்ரைவேட்டா கவர்மெண்ட்டா அப்படின்றதெல்லாம் வந்து பதிவு பண்ணிருங்க. அப்புறம் மீடியம் இங்கிலீஷா தமிழா அப்படின்றது வந்து போடுங்க. ஸ்கோர்னு இருக்கு. 6வதுலேருந்து 9வது வரையிலும் தெரிஞ்சா போடுங்க. அப்படி இல்லைன்னா 9, 10, 11, 12 இந்த 3 ஆண்டுகளும் முழுசா நீங்க அதில் வந்து பதிவு பண்ணணும். ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்கன்னா மேலே இருக்க அதே தரவுகள் தான் அடுத்தடுத்த இடங்கள்லையும் நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதுல இருக்கிற எல்லா பக்கத்தையும் வந்து நீங்க ஃபில் பண்ணிருங்க. எதுவும் வந்து விட்டுட வேண்டாம்.
ஓகே. இந்த பக்கம் என்ன அப்டின்னாக்கா, டீட்டெயில் ஆஃப் தி மார்க்ஸ் ஆப்ஷன். என்ன அப்டின்னா, 10வது, 11வது, 12வது 10த், 11த், 12த்ல நீங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்டின்றது தான். இதுல டோட்டல் மார்க் வந்து கவுண்ட் அதுல எத்தன சப்ஜெக்ட் இருக்கோ, அத வந்து 500, 600 அப்டின்னு இருக்கும் இல்லையா? அத பண்ணிடுங்க. அப்புறம் வந்து மார்க் ஆப்ஷன் அப்டின்னு இருக்கிறதுல, நீங்க எடுத்த மதிப்பெண்ண அதுல வந்து போட்டுருங்க. அப்டி போட்டாக்கா பெர்சன்டேஜ் அதுவே வந்துரும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து கிளாஸ் 12 அதாவது 12த் ஸ்டாண்டர்ட்ல கோர் சப்ஜெக்ட்ல பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரில, மேத்ஸ்ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத குடுத்தா ஏன்னா இதுதான் கட் ஆஃபா வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அதுல எடுத்த மதிப்பெண்ண இதுல வந்து பதிவிட்டுருங்க. அதுல வந்து உங்களுக்கு கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. அப்புறம் வந்து இந்த நம்ம கல்லூரியில பிஎஸ்என்ஏவுல உங்களுடைய பிரதரோ அல்லது சிஸ்டரோ, ரிலேட்டிவோ யாராவது படிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய பெயர், எந்த பிரான்ச்ல படிக்கிறாங்க, எந்த வருஷம் படிக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க என்ன மாதிரியான உறவு அப்படின்றத வந்து பதிவிடுங்க. பிரதரா, சிஸ்டரா, கசினா அப்படின்றத வந்து குடுத்துருங்க. எதுவுமே இல்லனாக்க, நோ குடுத்துருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி நீங்க இந்த கல்லூரியில சேர்றதுக்கு எதன் மூலமா வந்து தெரிஞ்சுட்டீங்க அப்படின்றது, அதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட்டா அல்லது வந்து ஓல்டு ஸ்டூடண்ட் மூலமா, ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, அல்லது வந்து பிஎஸ்என்ஏ ஸ்டாஃப் மூலமா அப்படின்றது வந்து நீங்க அதுல வந்து ஃபில் பண்ணுங்க. ஓகே. அடுத்து இந்த பக்கத்துல அப்லோட் ரெக்யூர்ட் டாக்குமெண்ட். அதாவது நீங்க எதெல்லாம் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்றது தான். இதுக்குள்ளார முதல்ல பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு. ஆதார் கார்டுடைய முன்பக்கம், பின்பக்கம் 2யுமே சேர்த்து நீங்க குடுக்கணும்னாலும் ஒரே பக்கத்துல குடுக்கலாம். அல்லது 2ஆ குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 எம்பிக்கு உள்ளார இருக்கணும். உங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒண்ணு பிடிஎஃப்பாவோ, இல்ல ஜேபேக்காவோ எதுவா இருந்தாலும் 1 எம்பிக்குள்ளார இருக்கணும். 10த் மார்க் ஷீட் என்ட்ட 2 இருக்கு சார் அப்டின்னீங்கன்னா கூட, அந்த 2 சர்டிஃபிகேட்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம். அதனால வந்து அத 1 எம்பிக்குள்ளார ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் 1 எம்பிக்குள்ளார இருக்கணும் அப்டின்றது. அப்புறம் 11த் மார்க் ஷீட் அதுக்கு அடுத்தது வந்து 12த் மார்க் ஷீட்டு. நீங்க மொத்தமா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்து டிசிசி சர்டிஃபிகேட் உங்களுடைய ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட். ஒருவேளை இப்ப வாங்கல அப்டின்னா கூட, வாங்கிட்டு அதுக்கப்புறம் குடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணுங்க. இல்ல அப்டின்னாக்கா பரவாயில்ல. பின்னாடி வந்து அத பண்ணிக்கலாம். அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் அதாவது அலாட்மென்ட் ஆர்டரு. அலாட்மென்ட் ஆர்டர் வந்து ஆமா. இதுல போட்டுருங்க. அடுத்து ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேஷன். ஒருவேளை உங்களுக்கு அப்ளிகேபிள்னா மட்டும் அத போடுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன். அப்புறம் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட். சிபிஎஸ்இ ஸ்டூடண்ட் அல்லது அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட் மட்டும் அதுல வந்து மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் போட்டா போதும். அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட். ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்டின்னா, அத மட்டும் போடுங்க. ஓகே. இந்த பக்கத்துல வந்து ஸ்டூடண்டோட ஃபோட்டோ. ஒருவேளை வந்து ஃபோட்டோ இப்ப கையில இல்ல அப்டின்னாக்க, டேக் லைவ் ஃபோட்டோ அப்டின்றத எடுத்து, இப்போ நீங்க எடுத்து கூட அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்டின்னாக்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 எம்பிக்குள்ளார இருக்கணும். அது வந்து 2 எம்பிக்குள்ளார இருக்கக்கூடிய உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா இருக்கணும். அதுவும் ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். நீங்க வந்து 7வது, 8வது படிச்ச காலகட்டத்தில எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுறாதீங்க. ரீசென்ட்டா எடுத்த ஃபோட்டோ. அத வந்து போட்டு, அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுங்க. ஓகே. இப்ப ரெடி ஃபார் ஃபைனல் சப்மிஷன். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயத்த கவனிங்க. பிரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து கீழ இருக்கு. அதுல போனீங்கன்னா, உங்களுடைய மொத்த அப்ளிகேஷன்லயும் என்னென்ன வந்து ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா நீங்க எடிட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 2 தடவ நல்லா பார்த்துருங்க. அதுல என்னென்ன தவறு இருக்கு அப்படின்றதையும் வந்து கோத்ரூ பண்ணுங்க. அதுல ஏதாவது மாற்றணும் அப்படின்னாக்கா மாத்திடுங்க. எல்லாமே அப்லோட் ஆயிருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. குறிப்பா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா, இல்ல இப்ப நான் சப்மிட் பண்ணல, இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் அதுல சேவ் பண்ணணும் அல்லது சேர்க்கணும் அப்படின்னாக்க, சேவ் டிராஃப்ட்ன்னு இருக்கு இல்லையா? அதுல போட்டு வச்சுக்கோங்க. அதுல போட்டு வச்சுட்டு திரும்ப ஏதாவது எடிட் பண்ணணும், மாத்தணும் அப்படின்னாக்க அத செய்யுங்க. இல்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க, சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத குடுங்க. ஆனால் சப்மிட் அப்ளிகேஷன் குடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க இந்த இதுக்குள்ளார வர முடியாது. உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட்டுக்கு தான் காப்பி வரும்.
அதுக்கு முன்னாடியே நீங்க என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இது தப்பு, அது தப்புன்னு சொல்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துருங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்து குடுங்க. அப்படி குடுத்துட்டீங்க அப்படின்னாக்க, டவுன்லோட் பிடிஎஃப், லாக் அவுட் 2மே ஒண்ணா வந்துரும். நீங்க எப்ப நீங்க வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்றீங்களோ, அப்பவே நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன்லருந்து, இந்த வெப்சைட்லருந்து லாக் அவுட் ஆயிடுவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க வரும்போது இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி, அதுல வந்து உங்களுடைய சைன் போட்டு, கல்லூரிக்கு வரப்போ அட்மிஷன் கையில இத எடுத்துட்டே வந்துருங்க. அனைவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பிஎஸ்என்ஏ வாழ்த்துக்கள்.